மருந்தில்லா மருத்துவம் என்று இன்று உலகம் முழுதும் மிகவும் பிரபலமாக பேசப்படுகின்ற அக்குபஞ்சர் மருத்துவத்துறையில் இன்று உலகிலேயே மிக குறிப்பிடத்தக்க மருத்துவர்களில் ஒருவராகிய எம்என் சங்கர் அவர்கள் நமது ஹலோ சிட்டி தொலைக்காட்சிக்காக அளித்த சிறப்பு நேர்காணல். டாக்டர், அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டை பற்றி ஒரு அறிமுகம் கொடுங்க. அக்குபஞ்சர் என்ற மருந்தில்லா மருத்துவத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ சில விஐபிஸு பாதிக்கப்பட்டு மீட்டெழுந்த சில பேர் பேசுகிற இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்படின்னா அது வந்து மருந்து இல்லாத மருத்துவம் ஏன் சொல்கிறேன்னா, உள்ளுக்கு வந்து மருந்துகள் எதுவும் மாலிகுல்ஸ் எதுவுமே கொடுக்குறது கிடையாது. அந்த மாலிகுல்ஸ் வந்து உடம்புல வந்து என்னென்ன பின்விளைவுகளுக்கு ஏற்படுத்தணும் நம்ம இப்போ வந்து நவீன உலகத்தில் தெரிஞ்சுருப்பீங்க. ஒரு மருந்து சாப்பிட்டா ஒரு விளைவு 3 பக்க விளைவுகள். ஆனால் அக்குபஞ்சரில் வந்து ஒரு ஊசியை போடுறப்ப 3 நல்விளைவுகள் நடக்கும். ஏன்னா என்கிட்ட வர்றப்ப ட்ரீட்மெண்ட் வர்றப்ப அல்சர் சொல்ல மாட்டாங்க, மூட்டு வலி சொல்லுவாங்க. அந்த மூட்டு வலி போடுறப்ப அல்சர் சரியாக போகிறோம், இன்சோம்னியா சரியாக போகிறோம், ஒபிசிட்டி சரியாக போகிறோம். இந்த மாதிரி மூணு பக்க விளைவுகள் வருது. 3மே தேவையான விளைவுகள். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் டாக்டர் உங்கள்கிட்ட வந்து சொல்லாத விஷயங்களும் சரியாக போச்சு, எனக்கு இத்தனை வருஷம் பிபி இருந்துச்சு, 20 இயர்ஸு மருந்து மாதிரி சாப்பிட்டே இருந்தேன், பிபி குறையாது, நீங்கள் பாயிண்ட் போட்டுங்க, பிபி சரியாக போச்சு. டாக்டர் போய் கேட்டேன், செக் பண்ணி பார்த்துட்டு ஈவினிங் வந்து வர சொன்னால் செக் பண்ணார். அப்புறம் மாத்திரையை பாதியாக்கிட்டார், அப்புறம் நிப்பாட்டார், இப்போ சத்து மாத்திரை மட்டும் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எதுக்கு அடுத்து அப்படின்னா, மாலிகுல்ஸ்னால நம்ம உடம்பு வந்து வீணாகத்தான் பழைய நிலைமைக்கு இயற்கையாக திரும்புறது ரொம்ப கஷ்டம். அந்த மருந்து மாத்திரைகள் இல்லாமல் அக்குபஞ்சர் மூலமாக செய்கிறப்ப எந்த ஒரு நோயுமே வருமுன்னு காக்கலாம், வந்த நோயும் இளமையாக குணப்படுத்தலாம். டாக்டர், இப்போ அலோபதி ட்ரீட்மெண்ட்டில் சர்ஜரிங்கிறது சில நேரங்களில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. எல்லாருக்கும் சர்ஜரி தேவையா? உங்களுடைய அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டில் சர்ஜரிங்கிறத தவிர்க்க முடியுமா? நம்ம உடம்புல வந்து வெட்டி நிற்கக்கூடிய உறுப்புகள்னு சொல்லி போனீங்கன்னா முடி, நகம், அது தவிர எதையும் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து உரிமை கிடையாது. ஏன்னா இறைவனாக படைக்கப்பட்ட ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு காரணம் இருக்குது. பித்தப்பையில் கல் வந்து சொல்லிட்டு அது ஒரு பித்தப்பை வந்து ஒரு உறுப்பு. அது வந்து உடம்புல கிட்டத்தட்ட மூளையில் 3/2 பகுதி வந்து பித்தப்பையை பாதிக்குது. அது வந்து பித்தப்பை சக்தி உள்ளே போகுது. அதான் கிராமம் சொல்லுவாங்க, பித்தம் தலைக்கேறிச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பித்தப்பை எடுக்கிறப்ப என்ன ஆகுது, கண்ணை பாதிக்குது, மசில்ஸ் டெண்டான்ஸ் பாதிக்குது, ஜீரண உறுப்புகளை பாதிக்குது. சில பேருக்கு என்னென்னா மனநோயாக வந்துடுது. அந்த உறுப்பு எடுத்த பிறகு அவங்க என்ன படம் போட்டு காமிச்சு இது வந்து இந்த பை தான், இது ஒன்றும் இல்லாமல் சொல்லி எடுத்துருவாங்க. பட் அதோட பாதிப்பு வந்து வாழ்நாள் வரைக்கும் கடைசி வரைக்கும் அனுபவிக்க வேண்டியிருக்குது. அதே போல் தான் கிட்னியில் கல் வந்துச்சுன்னா கிட்னி எடுப்பாங்களா? பித்தப்பையில் மாதிரி பித்தப்பை எடுத்துறாங்க. காரணம் என்னென்னா, அக்குபஞ்சர் பண்ணுறப்ப அந்த கல்லோட சைஸ் கொஞ்சமாக குறைஞ்சி மோஷனில் கரைஞ்சி வெளியே வந்துடும். அது கண்ணு கூட பார்க்கலாம். அவங்க பச்சை கலரில் கல் ஸ்டோன் வந்து வெளியே வந்துடும். அதே போல் கிட்னி ஸ்டோனு, கிட்னி ஃபெயிலியரு, லிவர் சிரோசிஸு, ஜாண்டிஸு, அது வந்து இப்போ நவீன வந்துட்டு இருக்க போல வைரஸ் நோய்கள் எதுக்குமே வந்து சில பாயிண்ட்ஸ் போடுறப்ப என்ன வைரஸ் நோய் வராது. நம்மளுக்கு சிக்கன் குனியா வந்து கிட்டத்தட்ட வருஷங்களாக பாதிக்கப்படுறவங்களா இருக்காங்க. கைகால் வீங்கி போகும், நடக்க முடியாது, நிறைய மாறி போகும், லைஃப் ஸ்டைலாக மாறி போகும். ஒரே ஒரு பாயிண்ட் போடுறப்ப காலில் அது என்ன பண்ணும், இந்த யூரிக் ஆசிட்டை வந்து குளுக்கான்னு சொல்லி கன்வெர்ட் ஆகும் லிவரில் போய். ஸோ பாடி எனர்ஜி ஆகிடும் அந்த பாயிண்ட் போட்டோன்னா. இந்த மாதிரி கன்வர்ஷன் பண்ணி குணப்படுத்தும். அக்குபஞ்சர் அலோபதியில் மற்ற மருத்துவ முறைகள் வந்து எதுவுமே கன்வர்ஷன் பண்ண முடியாது. நோய் வந்து கடைசி வரைக்கும் அதை வெளியே எடுப்பாங்க, அல்லது அப்படியே கரையை வச்சுருவாங்க, அதை வெளியேற்றுவாங்க. பட் அக்குபஞ்சர் பண்ணுறப்ப இந்த விஷயம் வந்து கன்வெர்ட் ஆகி குணமாகும். உதாரணமாக சொல்ல போனால் ஹார்ட் ப்ராப்ளம் வர்றவங்க பைபாஸே பண்ண வேண்டிய சூழ்நிலை வர்றாங்க. அவங்க நான் வந்து பைபாஸ் பண்ணியிருக்கிறேன். வித்தவுட் நைஃப் ஐ பைபாஸ் பைபாஸ், கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல். ஸோ அவங்களுக்கு எப்படி சாத்தியமாகுது? 3 வருஷம் அழைச்சி போகுது. 3 வருஷம் டெசிஷன் சொல்லுவாங்க. 98, 100, 98, 99 இந்த கண்டிஷனில் எப்படி அவங்க வந்து டாக்டர் வந்து சொல்லுவாங்க, இமீடியட்டாக அட்மிட் ஆயிருங்க, நீங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களோட பாருங்கள் விதி பயனில் என்கிட்ட வர்றப்ப என்ன ஆகுது, சில பாயிண்ட்ஸ் போடுறப்ப நைட்ரிக் ஆக்சைடுன்னு சொல்லிட்டு உடம்புல வந்து உற்பத்தி ஆகுதுங்க, மூளையிலேருந்து உற்பத்தி ஆகுது நைட்ரிக் ஆக்சைடு. நைட்ரிக் ஆக்சைடு வந்து ரத்தத்தில் போகிறப்ப, ரத்தத்தில் அந்த ரத்த குழாய்கள் போகிறப்ப எங்கே வீங்கி போகிற ரத்த குழாய்கள் அதெல்லாம் வந்து நார்மலாக இருக்கும். ரத்தத்தை ஃப்ரீயாக ஃப்ளோ பண்ணும், அடைப்பு சரியாக போகிறோம். அதே போல் நிறைய உடம்புல வந்து சில புள்ளிகளை போட்டு தோன்றப்ப நிறைய வந்து பயோகெமிக்கல்ஸ் பிரெயின்லேருந்து உற்பத்தி ஆகுது. மோட்டார் நியூரான்ஸு தூண்டப்படுது. அதனால தான் பேரலைஸ் குணமாகுது, மூட்டு வலி குணமாகுது, கழுத்து வலி, இடுப்பு வலி, எல்லா வலியுமே. எப்படின்னா ரத்த ஓட்டத்தை மட்டும் கொடுக்குறதில்ல, அக்குபஞ்சர் வந்து சக்தி ஓட்டத்தையும் குணப்படுத்துது, சக்தி ஓட்டத்தையும் மேம்படுத்துது. இதுதான் வந்து அக்குபஞ்சரில் வந்து மைண்ட் அண்ட் பாடி அண்ட் ஸ்பிரிட் 3மே குணப்படுத்தலாம். வருமுன்னு காக்கலாம், வந்த நோயும் குணப்படுத்தலாம். வேறு எந்த வருத்தத்துலையும் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சுலபமான வைத்திய முறை எதுவுமே கிடையாது என்னை பொறுத்தவரைக்கும். இப்போ நம்ம தமிழ்நாட்டையே ஒழுக்கிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் டெங்கு காய்ச்சல். இந்த டெங்கு காய்ச்சலுக்கு அக்குபஞ்சரில் ட்ரீட்மெண்ட் இருக்கா? சமூகத்தில் டெங்கு பரவல் அதிகமாக இருக்கிறனால என்னோடய பேஷண்ட் எல்லாத்துக்குமே அடிஷனலாக ஒரு பாயிண்ட் போடுவான். ஸ்ப்ளீனோட 10 நம்பர் 10 நம்ம 10வது புள்ளி. அந்த பாயிண்ட் போடுறப்போ ஒரு ஷாக் ஃபீலிங் கிடைக்கும் உங்களுக்கு.
அதை வந்து சைனாவில் சீன்னு சொல்லுவாங்க, டெக்கியூன்னு சொல்லுவாங்க. அந்த எனர்ஜி கிடைக்கிறப்ப என்ன ஆகுது, நம்ம உடம்புல வந்து இம்யூனிட்டி காமா இம்யூனோகுளோபின் சொல்லிட்டு ஒரு ஒரு உற்பத்தி ஆகுதுங்க. இந்த காமா இம்யூனோகுளோபின் வந்து ஒரு எம்எல் வந்து நீங்கள் இன்ஜெக்ஷன் எடுத்து போட்டிங்கன்னா 2500 ரூபா ஆகுதுங்க. பட் நம்ம நேச்சுரலாக நம்ம பாடியில் வந்து உற்பத்தி ஆகி 3 எம்எல் உற்பத்தி ஆகுது ஒரு பாயிண்டில். இன்னொரு காலில் போட்டு 6 எம்எல். ஸோ எந்த நோயுமே அந்த இப்போ வரக்கூடிய டெங்குலேருந்து மலேரியா, டைஃபாய்டு எதுவுமே அதுக்கு வராது. இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் இருக்குது. அதுபோல் வந்த நோய்களுக்கும் இந்த மாதிரி பண்ணி நம்ம வந்து அந்த பாயிண்ட் போட்டு இம்யூன் என்ஹான்சிங் பாயிண்ட்ஸ்னு இருக்குது உடம்புல. ஒரு 7-8 பாயிண்ட்ஸ் இருக்குங்க. அது மட்டும் போட்டால் போதும், எந்த விதமான நோய்களுமே இந்த மாதிரி காற்றினால் தண்ணியாக பரவக்கூடிய எந்த நோய் கலராக முதற்கொண்டு எல்லாத்தையுமே குணப்படுத்த முடியும். இன்றைக்கி உலகத்திலேயே அதிகமான சர்க்கரை நோயாளிகள் இருக்கக்கூடிய இடம் வந்து இந்தியான்னு ஒரு குறிப்பு இருக்குது டாக்டர். அது மாதிரி பிபியும் இன்றைக்கி நம்ம நாட்டில் ரொம்ப அதிக பேருக்கு இருக்குது. இந்த 2 வியாதிகளையும் அக்குபஞ்சரில் ட்ரீட் பண்ண முடியுமா? உலகத்துலேயே நம்ம இந்தியா தான் வந்துருக்கு. சொன்னது யார்? அமெரிக்கா ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க? ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கடலை எண்ணெய் சேர்க்காதீங்க, தேங்காய் எண்ணெய் சேர்க்காதீங்க, இதெல்லாம் வந்து கொழுப்புன்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க உபயோகப்படுத்த எல்லாமே தான். தேங்காய் எண்ணெய் வந்து தாய்ப்பாலுக்கு இணையாதுன்னு சொல்லி சாப்பிட்ருக்கேன். தேங்காய் எண்ணெய் வந்து அவ்வளோ சக்தி, அது வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, பிரெயினுக்கு நல்லது. இப்போ கேன்சர் வராது, எய்ட்ஸ் வராது. பாருங்கள், எல்லாமே கண்கட்ட பிறகு தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். அவன் சொன்னால் நம்பி அவன் இந்த சன்ஃப்ளவர் ஆயிலு, இந்த மாதிரி இந்த பாக்கெட்டில் விற்கிற ஆயிலெல்லாம் நம்ம வந்து சாப்பிட்டுருக்கோம். அதில் வந்து எவ்வளோ ஒரு விஷயத்தன்மை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். துபாய் அந்த ஏரியாவில் வந்து ஒரு பெரிய ஃபேக்ட்ரியே உருவாகிட்டு செஞ்சிட்ருக்காங்க. இந்த மினரல் ஆயில்னு சொல்லிட்டு ஆயில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க. அங்கேருந்து இங்கே நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது எல்லாமே வந்து மினரல் ஆயில் வந்து எங்கே கலக்குறாங்கன்னா இந்த பாக்கெட் ஆயில் தான். 80% அது கலக்குறாங்க. அப்புறம் எசன்ஸுக்கு டேஸ்ட்டு ஸ்மெல்லுக்கு பழங்குறாங்க. அது போக முடிஞ்சதுக்கு போனால் இந்த உணவு எசன்சி ஆயில்னு சொல்லி கலக்குறானுங்களே, அதில் வந்து பாம் ஆயில் கலக்குறாங்க. பாம் ஆயில் வந்து வெறும் 50 பைசாவுக்கு, 1 லிட்டர் 50 பைசாவுக்கு வாங்கி அவன் வந்து எல்லாம் கலந்து வந்து 40 ரூபா விற்கிறான், அல்லது 50 ரூபா விற்கிறாங்க. அதில் எவ்வளோ லாபம் கிடைக்குது பாருங்கள் அவங்களுக்கு. ஸோ சமயத்தில் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியை வந்து ரைட் பண்ணாங்க. ஒரு ஆயில் கம்பெனி, அவங்க வந்து கெமிக்கல்ஸ் போட்டிருக்காங்க கம்பெனியில் பேரை. ரைட் பண்ணுறப்ப என்ன ஆகுது, அவங்களோட கணக்கு வழக்கு தான் பிடிக்கிறாங்க ஒழிய அவங்க என்ன செய்கிறாங்க, என்ன கலந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த இப்போ இந்த உணவு கட்டுப்பாடுத்துறை என்ன பண்ணுன்னு தெரியல எனக்கு. அவங்க போய் பார்த்தா தெரியும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, என்ன ஆயில் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த ஆயில் சாப்பிட்டவங்க எல்லாமே வந்து ஹார்ட்டில் ப்ராப்ளம் வருது, இது பிரெயினில் ப்ராப்ளம் வருது, ஸ்ட்ரோக்கு, கிட்னி ஃபில்டர் எல்லாமே வருது. காரணம் வந்து அது வந்து உணவுக்கு ஏற்ற உணவுக்கு ஏற்ற ஒவ்வாத எண்ணெய்னு சொல்லி உலகத்தில் வந்து ஒதுக்கப்பட்ட எண்ணெயில் வந்து மினரல் ஆயில், பாம் ஆயில் எல்லாத்தையும் கலந்து நம்ம கொடுக்குறாங்க பாக்கெட்டில். அதுக்கு வந்து ஆடுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 10 கோடி ரூபா செலவுக்குறாங்க. அதோட ஆடோட காசு அதை யோசிச்சு பார்க்கணும் மக்கள். இந்த டிவியில் வர ஆடை நம்பி எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு நூடுல்ஸில் வந்து அந்த ஜங்க் ஃபுட்லேருந்து எல்லாத்தையும் மைதா முதல் எதிரி நம்மளுக்கு. மைதா வந்து எந்த விதத்துலையும் புரோட்டாவோ சரி, சப்பாத்தி சரி, மைதா எந்த விதத்துலையுமே நம்ம ஒதுக்கணும். நம்ம அதே போல் வந்து வெள்ளையான உணவுப் பொருட்களை பொதுவாக எல்லாருமே ஒதுக்கணும் நல்லது. புரியுதா? பட்டத்திட்ட அரிசி, முழு அரிசி சாப்பிட்றப்ப நமக்கு வந்து B12 எல்லா கேரட்டின் வரைக்கும் எல்லாமே கிடைக்குது நம்மளுக்கு. பட்டத்திட்டப்போ என்ன ஆகுது, சத்து எல்லாமே பூமியில் போயிடுச்சு அது. ஸோ அதனால் வந்து இயற்கையான உணவுகளை, ஆர்கானிக் ஃபுட்டு வந்து இப்போ நிறைய கிடைக்குது, செக்கு நிறைய கிடைக்குது. அதை உபயோகப்படுத்துங்க, எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியும். சர்க்கரை வியாதி, இந்த பிபி இதெல்லாம் நோயே கிடையாதுங்க. ஏன்னா பிபிங்கிறது நம்ம உடம்புக்கு தேவையான ஒன்று. ஏன்னா பிட்யூட்டரி வந்து ஹார்ட்டுக்கு ஆர்டர் கொடுக்குது டு சப்ளை மோர் பிளட் ஃபார் த அஃபெக்டட் ஏரியா. ஒரு காலில் ஒரு முள்ளு குத்துருச்சு, செப்டிக் ஆகிடுச்சு, உங்களுக்கு பிபி இருக்கும். காரை நோ பார்க்கிங் நிப்பாட்டிங்க, உங்களுக்கு பிபி இருக்கும். உள்ளுக்கு வாட்ச்மேன் வரப்போ உங்களை நிப்பாட்டுறாங்க, உங்களுக்கு பிபி இருக்கும். நாளைக்கு வந்து நீங்கள் வந்து பேங்க்கில் வந்து 3 லட்ச ரூபா கட்டணும், கையில் 1 லட்ச ரூபா இருக்குது, உங்களுக்கு பிபி இருக்கும். ஸோ சோஷியோ எக்கனாமிக் என்விரான்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு பிபி உருவாக்குது. பட் ஹார்ட்னால வரது கிடையாதுங்க பிபிங்கிறது, உள்ளுறுப்புகள் பாதிப்புனால. உதாரணமாக கிட்னி வீக்காக இருக்குது, லிவர் வீங்கி போச்சு, அல்சர் இருக்குது. இந்த மாதிரி உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படுறப்ப இந்த அட்டானமஸ் சொன்னல பிட்யூட்டரி வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை ஆர்டர் கொடுத்து அதிகமாக பம்ப் பண்ண சொல்லி அது வந்து குணப்படுத்துது இயற்கையிலே, அட்டானமஸ் ஹீலிங் சிஸ்டம். இதை மாத்திரப்போ தான் அது பிபி ஹார்ட்டோட டிசீஸ் சொல்லிட்டு வந்து மாத்திரை கொடுத்து பீட்டா பிளாக்கர் அண்டர்கிரவுண்ட் கொடுத்தப்போ என்ன ஹார்ட்டோட சைஸ் வந்து வீங்கி போகுது, சுவர் தடுமனாகி ஸ்லோயிங் த ப்ராசஸ் ஆஃப் பம்பிங். அந்த பம்பிங் வந்து குறைஞ்சி போகுது. அதனால என்ன ஆகுது, ஸ்ட்ரோக்கு, பேரலைசிஸு, ஹெமிப்ளி, இந்த மாதிரி நிறைய சான்ஸ் இருக்குது. அல்சரு, இம்பார்ட்டன்சி, இது எல்லாத்தையும் இன்சோமினியா, எல்லாத்துக்கும் காரணமே வந்து இந்த ட்ரக்ஸ் தான். நோயினால் வர மருந்துனால வர நோய்கள்னாலேயே இயற்கையான வர நோய் கிடையாதுங்க. இதெல்லாம் மருந்து சாப்பிட்னால வர நோய்கள் தான். டாக்டர், இப்போ சர்க்கரை வியாதி, அதாவது டயபெட்டிஸ்னு ஒரு விஷயம் வந்துட்டாலே வாழ்நாள் முழுதும் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுன்ட்டு, அதாவது மெடிசின்ஸ் எடுத்துக்கணும்னு அலோபதியில் சொல்கிறாங்க. அக்குபஞ்சரில் இந்த வாழ்நாள் முழுதும் எடுத்துக்காமல் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு எடுத்துகிட்டு நிறுத்திட்டு சந்தோஷம் வாழ முடியுமா? சில விஷயங்கள் பார்ப்பாங்க, தைராய்டு, பிபி, டயபெட்டிஸ்லாம் லைஃப் லாங்காக சாப்பிடணும். யாரோட லைஃபு, டாக்டரோட லைஃபா இல்லை கெமிஸ்ட் லைஃபா?
நம்ம லைஃப் நம்ம தான் நியர்த்தி பண்ண முடியும். என்கிட்ட வர தைராய்டு பேஷண்ட்ஸ்லாம் நார்மலாகி அந்த மாத்திரை தூக்கி போட்டுருக்காங்க, குப்பையில் போட்டுருக்காங்க, லைஃப் லாங் சாப்பிட்டு சொன்ன மாத்திரைங்களாம். அதுபோல் பிபி டேப்லெட்டு. சுகருங்கிறது எப்படின்னா அந்த பீட்டா செல்ஸ் குறையிறது, சுரக்கத்துக்கு குறையிறது காரணம் என்ன? மாலிகுல்ஸ், கெமிக்கல்ஸ், லைஃப் ஸ்டைல் மாறுறது, மன உளைச்சல். அதாவது கிராமத்தில் எல்லாம் மொத்தமாக ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க, பல விஷயங்களை பேசிக்கிட்டு நிம்மதியாக தூங்குறாங்க 7 மணிக்கு. இங்கே வந்து 11 மணிக்கு சாப்பிட்றான், அது பஃபே சாப்பிட்றான். பஃபேங்கிறது எப்படின்னா ஒரு நான்வெஜ் பஃபே பண்ணால் சிக்கன், மட்டன், எக்கு, ப்ரானு, ஃபிஷ்ஷு எல்லாம் கலந்து சாப்பிடுவான். என்ன அது ஒவ்வொரு உணவு ஒவ்வொரு இறைச்சியுமே வந்து ஜீரண டைம் வந்து மாறும். உதாரணமாக சிக்கன் ஃபிஷ்ஷு வந்து 3 மணி நேரத்தில் ஜீரணமாகனா, சிக்கன் 6 மணி நேரம், மட்டன் வந்து 8 மணி நேரம். இது 3மே ஒன்றா, அது எக்கு, இது எல்லாம் 3மே ஒன்றா சேர்க்க 4மே ஒன்றா சேர்க்க பண்ணாகுது டயக்கமசிஸ், சண்டை நடக்குது உள்ளுக்கு வயிற்றுக்குள்ள. அதுதான் நோய். அது புரிஞ்சுங்க. ஏதாவது ஒன்று மட்டும் சாப்பிடுங்க. சீ ஃபுட்னா சீ ஃபுட்டு, 2 வீலர்னா 2 வீலர், 4 வீலர்னா இது மாதிரி ஒன்று மட்டும் எடுத்துங்க. நீங்கள் எல்லாம் கலந்துருக்கிற பார்த்தா நோய் உருவாகுது. இது ஒரு முக்கியமான காரணம். சிட்டி லைஃப்பில் வந்து எல்லாம் நல்லா இருக்குது, டேஸ்ட் பண்ணுவோம், கிடையாது. அது வந்து நம்ம உடம்பு ஏற்றுக்கிறாது. அது வந்து நோயை நம்ம காசு கொடுத்து வாங்குறோம், அந்த மாதிரி நினச்சிக்கணுங்க. பொதுவாக இன்றைக்கி குழந்தைங்களுக்கு இந்த ஆட்டிசம் அப்படிங்கிறது பரவலாக காணப்படக்கூடிய நோய் அப்படிங்கிற மாதிரி இருக்குது டாக்டர். அதை வந்து அக்குபஞ்சரில் குணப்படுத்த முடியுமா? ஆட்டிசம் என்பது குழந்தையோட மூளையில் பாதிக்கப்பட்டது. அந்த பாதிக்கப்பட்டனால வந்து குழந்தையோட கேட்கும் திறன் குறையும், பார்க்கும் திறன், கவனிக்கும் திறன் எல்லாமே குறையும். பிறந்த குழந்தை வந்து மூளை வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து இப்போ மல்டிப்ளை ஆகும் எனர்ஜி, அந்த செல்கள். அப்போ வந்து கேட்கும் திறமை எல்லாம் குறைகிறப்ப என்ன ஆகுது? அது மூளை படிப்படியாக குறைய ஆரம்பிச்சது, மூளையோட எனர்ஜி, அந்த செல் டிவிஷன். ஸோ அது குறைக்கிறப்ப என்ன ஆகுது? அவங்களுக்கு வந்து லைஃப் லாங்காக வந்து ஆட்டிசம் சைல்டு அவங்க தனியாக ஸ்கூலில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அக்குபஞ்சரில் வந்து இதை வந்து மாற்ற முடியும். எனி டீஜெனரேஷன் கேன் பி ரீஜெனரேட்டட், தட்ஸ் பை அக்குபஞ்சர். பிரெயினோட செல்ஸ் வந்து பழையபடி ஒரு புதுப்பிக்க முடியும். புதுப்பிக்கிறப்ப நான் கேட்கும் சக்தி, மூஞ்சியை பார்த்து கண்ணை பார்த்து பேசுகிறது, காது கேட்குறது, வலிச்சு அழுகிறது, பசிக்கிறதா கேட்குறது, டாய்லெட் வந்தால் சொல்கிறது, இதெல்லாமே மாறி போகிறோம். ஸோ தேர் எலிஜிபிள் டு கோ டு நார்மல் ஸ்கூல். நிறைய குழந்தைங்க நார்மல் ஸ்கூலில் போயிட்டுருக்காங்க. ஸோ ஆட்டிசம் என்பது ஒரு நீண்ட காலத்து வந்து நோய் கிடையாது. இது குறுகிய காலத்தில் நோய். இது அழகாக அக்குபஞ்சர் போன்ற இயற்கை வைத்தியம் மூலமாக குணப்படுத்த முடியும். கேன்சருங்கிறது இன்றைக்கி பரவலாக நிறைய பேருக்கு வரக்கூடிய வியாதி ஆயிடுச்சு டாக்டர். அதை வந்து அக்குபஞ்சரில் தடுக்க முடியுமா? நான் சொன்ன போதே இந்த கேன்சர், எய்ட்ஸ் எல்லாமே வந்து இன்க்யூரபிள் கிடையாதுங்க. என்ன இம்யூனிட்டி குறையிறது தான் காரணம். நான் சொன்ன மாதிரி இந்த காமா இம்யூனோகுளோபின், பீட்டா இம்யூனோகுளோபின் பண்ண எதிர்ப்பு சக்தி தூண்டு விடாமல் இந்த மாதிரி நோய்களை குணப்படுத்த முடியும். அதே போல் வந்து கேன்சர்னு சொல்கிறாங்க, குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு. என்கிட்ட வந்து கேன்சரை வந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட 12 வருஷம் உயிரோடு இருக்கிறாங்க. யூட்ரஸ் கேன்சர் வந்து, பிளாடர் கேன்சர், கேல் பிளாடர் கேன்சர், பேன்க்ரியாஸ் கேன்சர். என்ன காரணம்னா அக்குபஞ்சர் பண்ணுறப்ப ஏற்பு சக்தி அதிகமாகுது. ஒவ்வொரு செல்ஸும் வந்து ஏற்பு சக்தி வந்து அதிகமாகுது. ஒவ்வொரு செல்ஸுக்கும் உடம்புல வந்து கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான செல்கள் இருக்குது. ஒவ்வொரு நாளும் செல்கள் அழியும், மறுநாள் புதுப்பிக்கும். பட் கேன்சர் வந்த செல்கள் வந்து அப்படியே அழுகி கெட்டு போய் மல்டிபிள் ஆகிட்டே போகும். அதை வெளியேற்ற முடியாது. அக்குபஞ்சர் பண்ணுறப்ப அது ஏற்பு சக்தி அதிகமாகிறப்ப பாசிங் த எனர்ஜி, ஆக்சிஜன், அந்த நம்ம கொடுக்குற ஹெர்பல்ஸ் எல்லாமே வந்து அந்த பாதிப்பட்ட செல்ஸுக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேது. டியூமர் அதே போல் தான். பிரெயின் டியூமர் வரைக்கும், பிரெயின் டியூமர்லேருந்து யூட்ரஸ் ஃபைப்ராய்டு வரைக்கும் இந்த மாதிரி தான் அதுக்கு சரியாக போகுது. டான்சில் பேர் தான் வைப்பாங்க. இங்கே வந்து அது பிரெயின் டியூமர், இங்கே வந்து தைராய்டு கேன்சர், டான்சிலிட்டிஸு, பிரஸ்ட் கேன்சரு, ஓவரின் சிஸ்ட்டு, யூட்ரஸ் ஃபைப்ராய்டு பேர் வைக்கிறதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இதனால் வந்து பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்து ஏற்புத்தன்மை அந்த செல்களுக்கு, அந்த பாதிக்கப்பட்ட உறுப்புகளுக்கு சக்தி கொடுக்குறப்ப செல்கள் வந்து ஏற்புத்தன்மை அதிகமாகி நோய் குணமாகுது. எவ்வளோ பெரிய சைஸாக இருந்தாலும். ஒரு பெண்மணி இங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க, 8 மாத குழந்தை சைஸுங்க ஃபைப்ராய்டு முழுமையாக குணமாகிடுச்சு. இப்போ எப்படி குணமாச்சு? இதுதான் ஏற்பு சக்தி, ரிசப்டிவிட்டி குறைப்பு தான் நோய் வந்து அதுக்கு அக்குமுலேட் ஆகுது. எந்த ஒரு நோயுமே அதை அதிகப்படுத்துகிறப்ப நோய் வந்து காணாமல் போயிடுது. அலோபதி மாதிரியே அக்குபஞ்சரில் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா, அல்லது வந்து சில குறிப்பிட்ட சிட்டிங்களோட ட்ரீட்மெண்ட் முடியுமா டாக்டர்? கிடையாதுங்க. ஆரம்ப கட்டத்தில் வந்தீங்கன்னா ஒரு சில நாட்களில் ஒரே நாளில் குணப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. மைக்ரேன் வந்து 12 வருஷம் கஷ்டப்பட்டவங்க ஒரே நாளில் குணப்படுது. ஏன்னா நோய் முதல் நாடி. இதனால் வந்துன்னு பார்த்தேன். பல்ஸ் பார்க்குறப்ப கேல் பிளாட் வீக்காக இருந்துச்சு. கேல் பிளாட்டை தூண்டி விட்டேன். நைட்டு தூங்கிட்டாருங்க. மறுநாள் காலை சொல்கிறார், சார் இத்தனை வருஷம் நான் தூங்குனதே கிடையாது, ஒரு 8 மணி நேரம், நேற்று நைட்டு ஃபுல்லாக தூங்கிட்டேன், தலைவலியே இல்லை, நான் திருப்பி பண்ணணுமா? இல்லைங்க, நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் எடுத்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் முடிச்ச பிறகு அவங்க லைஃப் லாங் வரவே இல்லை. அப்புறம் ஸோ அது என்னென்னா, நம்ம வந்து நோய் முதல் நாடி. நோயாளியின் முதல் நாடுற பிறகு தான் மற்ற சில நவீன மருத்துவங்கள். அக்குபஞ்சரில் வந்து நோயோட காரணத்தை கண்டுபிடிச்சி அதை குணப்படுத்துகிறப்ப திருப்பி எந்த காரணத்து வராது. அப்புறம் வந்து நீங்கள் வந்து பெப்பர்ஸ்மா எடுத்துக்கலாம். டாக்டர், இப்போ அலோபதி ட்ரீட்மெண்ட்டில்
இப்போ நோயை வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி சில தடுப்பூசிகளை போட்டு சில காய்ச்சல்களை நம்ம வந்து வராமல் தடுக்கிறதுக்கு சில வழிகள் இருக்குது. உங்கள் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டில் அந்த மாதிரி வழிகள் உண்டா? வருமுன் காக்கலாம் அது. அதாவது சைனாவில் வந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறப்ப வந்து கவுண்டரில் போய் இங்கே மெடிக்கல் ஷாப்பில் போய் இந்த நவம வாந்தி வராமல் இருக்கிற மாத்திரை கொடுங்க, தலைவலிக்க மாத்திரை கொடுங்க, சளிக்கு ஒரு மாத்திரை கொடுங்க கேட்டு வாங்கிட்டு போகிற போது கவுண்டரில் கை நீட்டி பாயிண்ட் பேர் சொல்லி ஹூ கியூசி சுசோல்னி அப்படின்னு பாயிண்ட் பேர் சொல்லி 3 பாயிண்ட் போட்டுட்டு அந்த பாலிஸ் முடிஞ்சோடனே எடுத்துகிட்டு டை கட்டிட்டு அவன் ஏர்போர்ட் போவான். என்னென்னா ப்ரிவென்ஷன். அங்கே போய் என்னன்னா அவனுக்கு வந்து ஜெட்லாக் வராது, நாசியாக வராது, போய் 1 நாள் 2 நாள் வேஸ்ட் ஆகாது, 2 நாள் வேலை பார்த்துருவான். அந்த மாதிரி ஒரு சயின்ஸ் இது. பெப்பப்ஸுங்க என்னென்னா ஒன்ஸ் நான் ஒரு வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பு, 15 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு, வெளிநாட்டிலேருந்து வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அக்குபஞ்சர் துறையில் இன்றைக்கி உலக அளவில் நீங்கள் ஒரு குறிப்பிடத்தக்க மருத்துவர். நீங்கள் உங்கள் அக்குபஞ்சர் மருத்துவத்தை எங்கே படிச்சிங்க டாக்டர்? நான் வந்து சைனாவில் வந்து ஷாங்காயில் படித்தேன். என் சன்னு வந்து பெய்ஜிங்கில் போய் 4 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி இப்போ தான் வந்துக்கிறாரு. இஸ் ஒன்லி த ஃபஸ்ட் கிராஜுவேட் ஃப்ரம் இந்தியா டு ஸ்டடி இன் த பெய்ஜிங் யூனிவர்சிட்டி ஆஃப் ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசன். இஸ் நேம் இஸ் டாக்டர் எஸ் ராகவ். பொதுவில் டாக்டர், இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் நிறைய நோய்களுக்கு காரணம்னு சொல்கிறாங்க. என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். உணவுங்கிறது என்னென்னா நம்ம பசிக்கத்தான் உணவு, அதை வந்து ருசிக்கு கிடையாது, அதை புரிஞ்சுக்கோங்க. பசிக்கிற மட்டும் உணவு சாப்பிடுங்க, அது உடம்புக்கே தெரியும். அந்த பசி கொஞ்சம் குறைஞ்சி திருப்பி கொஞ்சம் வசிக்கிற மாதிரி உடம்பு சாப்பாடு நிப்பாட்டுங்க. நான் சொன்ன மாதிரி வெள்ளையான பொருட்களை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க. அதை வந்து ஒயிட் சுகர் ஆகட்டும், உப்பாகட்டும். உப்பு வந்து இந்து உப்பு கிடைக்குது. இந்து உப்பு வந்து அவ்வளோ நல்லதுங்க. ஒரு 3 லட்சம் வருஷம் முன்னாடி இந்த கடலோட உப்பு வந்து இந்து உப்பு. அது வந்து கடல் வந்து மலையாச்சு, ஹிமாலயாச்சு. அது வந்து உங்கள் ஹிஸ்ட்ரி தெரியும். ஸோ 3 லட்சம் வருஷம் முன்னாடி கடல் தண்ணி எப்படி வந்திருக்கும்? உண்மையில் பால் கடலாக இருந்திருக்கும். இப்போ பாருங்கள் வேஸ்ட்டு, வேஸ்ட்டு, கூவம் வேஸ்ட்டு எல்லாம் போயிட்டுருக்கு. அதை போய் பொறுத்து அதை சாப்பிட்டு அதில் வந்து நிறைய கெமிக்கல் சேர்க்குறான், பியூரிஃபை பண்ணுறான், ப்ளீச்சிங் பவுடர் சேர்க்குறான். அந்த உப்பு வந்து நம்ம கிட்னியை எப்படி பாதிக்கும்? இந்த உப்பு வந்து கிட்னிக்கு நல்லதுங்க, கிட்னியை பாதிக்காது. அந்த மாதிரி வந்து இயற்கையான பொருளுக்கு நம்ம மாட்டோம்னா எந்த ஒரு நோயும் இல்லாமல் நம்ம குணப்படுத்தணும், எந்த ஒரு நோயுமே குணப்படுத்தணும். அதே போல் வந்து நைட்டில் வந்து தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, அவங்களாம் சின்ன ஒரு டெக்னிக் சொல்லி தர்றேன். ஐஸ் கியூப் வீட்டில் எல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பீங்க. அந்த ஐஸ் கியூப்பை நீங்கள் எடுத்து தண்ணியில் போட்டு நீங்கள் சாப்பிட்ட பிறகு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஐசியூ செலவு வரும், இன்டென்சிவ் கேர் யூனிட் ஐசியூ செலவு வரும். ஏன்னா அந்த சாப்பிட்டோன்னா ஐஸ் கியூப் தனி ஐஸ் வாட்டர் குடிக்க பண்ணாது. உணவில் வந்து கொழுப்பு வந்து அப்படியே கட்டி போய் செரிக்காமல் போய் அது ரத்தத்தில் கலந்துருது. இதே ஐஸ் கியூப்பை என்ன பண்ணுங்கள், தலையோட பின்பகுதி பாருங்கள், ஒரு பள்ளம் வரும். மூளையோட எலும்பு முடிஞ்சு தலையோட மூளை முடிஞ்சு ஒரு பள்ளம் வரும். அந்த பள்ளத்தில் ஐஸ் கியூப் வச்சு கட்சி போச்சு கட்டிடுங்க. 2 பக்கமும் கட்சி போச்சு கட்டிட்டிங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் ஈவினிங்கில் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 1 நிமிஷம் சில்லுன்னு இருக்கும், அப்புறம் பாருங்கள் இதமாக ஃபீல் பண்ணிங்க. அவ்வளோ நல்லா இருக்குது. சைனாவில் வந்து இது வந்து ஒரு பெரிய டெக்னிக், எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. இது பண்ணுறப்ப பிரெயினில் என்டார்ஃபின், எஃப்னார்ஃபின், 5-HT, செரட்டோனின், மெலட்டோனின் எல்லாமே சுரப்புது. என்டார்ஃபின் மட்டும் நீங்கள் வந்து செயற்கையாக நீங்கள் வாங்கணும் அமெரிக்காவில் அப்படின்னா ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் டாக்டர் அப்பாஸ் அலாவி, அவர் வந்து நியூக்ளியர் மெடிசனோட ஹெட்டு ஹெச்ஓடி, அவர் வந்து பெரிய சயின்டிஸ்ட்டு. அவர் சொல்கிறாரு, இங்கே வந்து நான் வந்து என்டார்ஃபின் மட்டும் நான் வந்து செயற்கை செய்யணும்னா 1 கிராம் பண்ணதுக்கு $3 லட்சம் தேவைப்படும். பட் இந்த மெத்தடில் 2.5 கிராம், 2லேருந்து 2.5 கிராம் வரைக்கும் இயற்கையில் சுரக்கு. ஸோ இந்த என்டார்ஃபின் வந்து என்ன பண்ணுது, இயற்கையில் மனசில் வந்து சாந்தப்படுத்துது. இந்த டிவி சமாச்சாரங்கள்லாம் டென்ஷன் ஆகி வீட்டுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறது, அது போல் அது செய்யுங்களேன், நீங்கள் டிவி கூட பார்க்க மாட்டீங்க, அவ்வளோ நிம்மதியாக இருக்கும் மனசு, நல்லா தூங்குறீங்க. செல்ஃபோனில் வர ரேடியேஷன்ஸு இது எல்லாமே குறைஞ்சி போகிறோம். இந்த செல்ஃபோனையும் நீங்கள் வந்து காதில் ஒட்டி வைக்கிறது அந்த மாதிரி பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். லெஃப்ட்டில் மட்டும் தான் பேசணும், ரைட்டு தவிர பேசாதீங்க. ரைட்டில் பேசினா டைரெக்டாக பிரெயினில் வந்து நிறைய பாதிப்பு வரும். செல்ஃபோனை வந்து மேக்ஸிமம் குறைச்சிருங்க. அதாவது எப்படின்னா தந்தின்னு ஒன்று பாருங்கள், டெலிகிராம் அழிஞ்சு போச்சு. டெலிகிராமில் என்ன செய்வோமோ அதை மட்டும் செல்ஃபோனில் பேசுங்க போதும். நான் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன், 7 மணிக்கு மேலே நீங்கள் பேசலாம். இந்த மாதிரி ஹிண்ட்ஸ் மட்டும் கொடுத்தாலே போதும். அதை விட்டுட்டு கதையை பேசுகிறது, காதில் வச்சு அமுத்துக்கிறது, இது வந்து ரொம்ப பாதிப்பு கொடுக்குது. இப்போ நிறைய பேருக்கு வந்து அகாஸ்டிக் நியூரோமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வர்றாங்க. காதில் வந்து ரிங் டோன் வந்துகிட்டே இருக்கும், தூக்கம் வராது, காதில் சவுண்டு வந்துகிட்டே இருக்கும், கரர்னு சவுண்டு வரும், கடல் அறையா வந்துகிட்டே இருக்கும், எப்படி தூக்கம் வரும்? ஸோ அவங்களுக்கு அது காரணம் வந்து இந்த செல்ஃபோனோட ரேடியேஷன் தான். அதுக்கு வந்து டீரேடியேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு 3 புள்ளி இருக்குதுங்க. அந்த 3 புள்ளி போட்டோன்னா அவங்க அன்றைக்கி நான் தூங்கிடுவாங்க. அடிஷனலாக நான் சொன்ன மாதிரி இந்த ஐஸ் கியூப் வந்து பண்ணுறது வந்து ஒண்டர்ஃபுல் ட்ரீட்மெண்ட் ஃபார் அது அதாவது எல்லாம் எப்படின்னா வந்து இரவில் வந்து ஒரு 8 மணி நேரம் தூங்குறது எல்லாத்துக்கும் முக்கியம். அதே போல் அந்த மாதிரி நேரத்தில் வந்து டிவி அந்த மாதிரி செல்ஃபோன் இந்த கேஜெட்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம உடம்புல வந்து ஒரு 4 அடி தண்ணி இருக்கணும். இந்த மாதிரி கேஜெட்ஸ் இல்லாமல் நைட்டில் பெட்டில் இருக்கக்கூடாது. முக்கியமாக பெட்டில் இருந்தால் நம்மளுக்கு ரேடியேஷன் வந்து ஈஸியாக வந்து பரவிட்டு இருக்கும். பெட்டை தாண்டி கீழே வச்சுருங்க, டேபிளில் வச்சுருங்க. இந்த மாதிரிலாம் இல்லாமல் பண்ணோம்னா
நம்ம வந்து இயற்கையான ஒரு ஆரோக்கியமான ஒரு லைஃப்பை லீட் பண்ண முடியும். மது, கஞ்சா, ஸ்மோக் இது மாதிரியான போதை வஸ்துக்களுக்கு பழக்கமானவங்களை அந்த போதை பழக்கத்திலேருந்து அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் மூலமாக வெளியே கொண்டு வர முடியுமா டாக்டர்? டீஅடிக்ஷன் சொல்லிட்டு அக்குபஞ்சரில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. லண்டன்லாம் வந்து அந்த மாதிரி ஓபிஎம் அடிக்ஷனுக்கு, ஸ்மோக்கு, கஞ்சா, அப்புறம் வந்து ட்ரிங்க்ஸு, அல்கஹால் இதுக்கெல்லாம் வந்து அக்குபஞ்சர் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இங்கே வந்து அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. என்கிட்ட வர்றவங்களாம் பாருங்களேன், அந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு தான் தூங்கணும் அப்படி கண்டிஷன் இருக்கவங்களாம் சில பாயிண்ட்ஸ் போடுறப்போ இந்த நான் சொன்ன மாதிரி அந்த டோபமைன், என்டார்ஃபின்ஸ் அந்த மாதிரி செக்ரீஷன் வர்றதுக்கு சில பாயிண்ட்ஸ் இருக்குது. அதே போல் இந்த ஐஸ் கியூப் வைக்கிறது, இந்த மாதிரி டெக்னிக்ஸில் பண்ணுற பண்ணாது அவங்க வந்து 8 மணிக்கு மேலே வெளியே போகிறதுக்கு என்னமே வராதுங்க. வீட்டில் ஆனந்தமாக வீட்டில் சாப்பிட்டுட்டு அங்கே தூங்கிடுவாங்க. டெய்லியும் வந்து அவங்க போய் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டவங்களாம் இப்போ நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க. காரணம் வந்து டீஅடிக்ஷன். இதே போல் வந்து எல்லா விதமான ட்ரக் அடிக்ஷன், அந்த மாதிரி அல்கஹால் அடிக்ஷன், அப்புறம் வந்து இந்த பான் பராக்கு எல்லாமே நம்ம வந்து இது அக்குபஞ்சர் மூலமாக குணப்படுத்த முடியும். இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, இயற்கை வந்து மூலிகை அதெல்லாம் எங்கே கிடைக்குது, அது வந்து ஆர்கானிக்கா, உண்மையிலே ஆர்கானிக்கா, இல்லை ஆர்கானிக் ஷாப்னு வச்சுருக்காங்களா, அதெல்லாம் வந்து உண்மையிலே ஆர்கானிக்கா? ஏன்னா சில ஆர்கானிக் சுகர்னு சொல்லி கொடுக்குறாங்க, ப்ரௌன் சுகரு, கண்ணில் போட்டோன்னா ஒயிட்டாக இருது. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, இது எப்படி சார் இது ஆர்கானிக் சொல்கிறீங்க, இது எப்படி சார் இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் தேடி போகிறது போல் இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து ஐபல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வந்துருக்குது. இந்த அசாய் பெரி, கிரான்பெரி, ப்ளூபெரி எல்லாம் பெரி ஃப்ரூட்ஸ்லேருந்து செய்கிறது. இது யூஎஸ்லேருந்து வருது. இந்த அசாய் பெரின்றது எப்படின்னா ஸ்பேஸில் போகிற விஞ்ஞானிகள் வந்து அதை உபயோகப்படுத்துகிறாங்க. அதோட ட்ரை ஃப்ரூட்ஸ் அசாய் பெரி என்னென்னா அது வந்து அவ்வளோ தூரம் இம்யூனிட்டி தருது, எதிர்ப்பு கொடுக்குது, உணவு மாதிரி வந்து எல்லா சத்துக்களும் கொடுக்குது அதில். ஸோ ஸ்பேஸில் போகிறப்ப அவங்க நோயப்பட்ட எத்தனை ஆயிரம் கோடி லாஸ் போகிறாங்க அவங்களுக்கு அந்த ஸ்பேஸில் போகிறப்ப. ஸோ அதனால் வந்து இந்த ஃப்ரூட்டு தான் வந்து அப்ரூவாக இருக்குது யூஎஸில் வந்து. அதே போல் இந்த ஃப்ரூட்டை வந்து இப்போ இந்தியாவில் கொண்டு வந்து பெங்களூர்லேருந்து விவான்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அதை நான் என்னோடய பேஷண்ட்டுக்கு கொடுத்துக்குறேன். ரிசல்ட் நல்லா கிடச்சிருக்குது. மற்றபடி இதை பற்றி நான் வந்து தனியாக வந்து இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நான் சொல்லலை. என்னோடய பேஷண்ட்டுக்கு வந்து கிட்ட 100கணக்கான பேர் வந்து இதை வந்து விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க. இதில் வந்து பெண் விளையும் கிடையாது. ஓராக்கு வேல்யூ அப்படின்னு சொல்ல ஒரு ஓராக்கு வேல்யூ வந்து 1,30,000 இருக்குதுங்க. ஏன்னா இதுக்கு மேலே ஓராக்கு வேல்யூ வந்து உணவுப் பொருள் எதுவும் கிடையாது. கிராம்பில் இருக்குது. கிராம்பில் நம்ம மின்னு சாப்பிட முடியாது. இதுக்கு மேலே இருக்க ஒரே ஒரு இது வந்து கிராம்பு. இது வந்து கேன்சர்லேருந்து எல்லா வித நோய்களையும் குணப்படுத்தும். சுகர்லேருந்து, பிபிலேருந்து, ஒபிசிட்டிலேருந்து எல்லாத்தையும் குணப்படுத்தும். அதனால தான் வந்து நிறைய பேஷண்ட் வந்து இதை விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க. இயற்கை உணவு கிடைக்க மாட்டேங்குது, ஆர்கானிக் கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்கிறவங்களுக்கு இதுதான் நான் பிறந்திருக்கிறேன். ஹலோ சிட்டி நேயர்களுக்கு இனிய வாழ்த்துக்கள். வணக்கம். டாக்டர் சங்கர் அவர்கள் சைனா வரை சென்று இந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டில் ரொம்ப ஸ்பெஷலாக கற்றுக்கிட்டு வந்திருக்காரு. நிறைய என்னுடைய நண்பர் திருச்சி வேலுசாமி போன நண்பர்கள்லாம் இங்கே வந்து அதாவது மெடிஷன்லெஸ் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. தூக்கம் வராதவங்க தூக்கத்துக்காக, இந்த முட்டி வலி இருக்கவங்க முட்டி வலியை கிளியர் பண்ணுறதுக்காக, அதே மாதிரி ப்ராஸ்ட்ரேட் உள்ளவங்க சரி பண்ணுறதுக்காகலாம் வராங்க. ரொம்ப நேர்த்தியான முறையில் நல்ல முறையில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு. மை பெஸ்ட் விஷஸ் டு த டாக்டர். தேங்க்யூ. என் பேர் ஜன்னத் பேகம். நான் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியை சேர்ந்தவர். நான் ஈபியில் 29 வருடங்களாக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். எனக்கு கர்ப்பப்பையில் 8 மாத குழந்தை அளவுக்கு கட்டி இருந்தது. 2006இல் சன் டிவியில் டாக்டர் ரேமன் சங்கர் அவர்களின் பேட்டியை கண்டேன். அப்பொழுது எனக்கு மோனாபஸ் ஓவர் ப்ளீடிங் ஆகி கொண்டிருந்தது. அந்த ஃபைப்ராய்டினால் சன் டிவி ஆஃபீஸில் சென்று அவருடைய டாக்டர் சங்கருடைய அவர்களுடைய முகவரியை கேட்டு அவரிடம் வந்து சிகிச்சை பெற்றேன். எனக்கு தற்பொழுது 2006 செப்டம்பர் 1ஆம் தேதி டாக்டர் சங்கர் அவர்களின் சிகிச்சைக்கு வந்திருந்தேன். தற்பொழுது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த கட்டியும் மறைந்து நான் இப்போது சுகமாக இருக்கிறேன். மேலும் கிட்னி கால் பிளாடர் ஸ்டோன், அந்த பித்தப்பை கல்லில் இருந்தது, அதுவும் நிவர்த்தி ஆகிவிட்டது, கரைந்து விட்டது. மேலும் நான் பணிபுரிந்த பொழுது கண்ணாடி அணிந்திருந்தேன். டாக்டரின் சிகிச்சையினால் கண்ணாடியும் கழற்றிவிட்டு தற்பொழுது கண்ணாடி இல்லாமல் படித்து வருகிறேன். எனது பல்வலியினால் வாயில் பல் முழுவதும் ஈரிலிருந்து கலண்டு விட்டது. டாக்டரின் சிகிச்சையினால் எந்த மருந்தும் இது பண்ணாமல் உபயோகிக்காமல் தற்பொழுது
நலமாக எல்லா உணவுகளும் சாப்பிட்டு வருகிறேன். டாக்டர் எம்என் சங்கர் அவர்களின் சிகிச்சையின் மூலம் எனக்கு எந்தவித வியாதியும் இல்லாமல் நல்லபடியாக இருந்து வருவதனால் நம்பிக்கையின் பேரில் எனது தம்பி மகள் இருந்த மென்சஸ் ப்ராப்ளம் அது தீர்ந்து விட்டது. தம்பி மகள் சின்ன பொண்ணுக்கு கண் ப்ராப்ளம், ஹைட்டு, அதாவது உயரத்திற்கான சிகிச்சையும் பெற்று அவர்களும் நலமுடன் இருக்கிறார்கள். மேலும் எனது அண்ணன் பேர குழந்தைகள் பேச முடியாமல் இருக்கிற குழந்தைகள் ட்ரீட்மெண்ட் எடுத்து வருகிறோம். மேலும் எனது தங்கை பேத்தி பேரனுக்கு சளி பிடித்திருந்தது, சைனஸ் ப்ராப்ளம், அதுவும் கிளியர் ஆகிவிட்டது. தங்கை பேத்திக்கு வயிற்று பிரச்சனை தீர்ந்து விட்டது. அண்ணன் பொண்ணுக்கும் மென்சஸ் ப்ராப்ளம் தீர்ந்து விட்டது. டாக்டர் எம்என் சங்கர் அவர்களின் சிகிச்சையினால் எங்கள் குடும்பம் முழுவதும் எந்த ஆங்கில மருத்துவம் இல்லாமல் டாக்டரின் உதவியால் நலமுடன் இருந்து வருகிறோம். ஒரு முக்கியமான விஷயம், எனது கணவர் மது போதையில் இருந்து கொண்டே இருப்பார். அவருக்கு டாக்டர் எம்என் சங்கர் அவர்களின் சிகிச்சையினால் தற்பொழுது மது அருந்தாமல் தெளிவாக எல்லா பணிகளும் செய்கிறார், நலமுடன் இருக்கிறார். இறைவன் கொடுத்த வரத்தால் டாக்டர் எம்என் சங்கர் அவர்களின் சிகிச்சையினால் நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கிறோம். அவரும் ஒரு குடும்பத்தாரும் நலமுடனும் வளமுடனும் நீடூழி வாழ்க. எல்லாம் வல்ல இறைவனை, எல்லாருக்கும் பொதுவான எல்லாம் வல்ல இறைவனை மனமாற வேண்டி என் குடும்பத்தாருடன் மனமாற வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நான் சென்னை அண்ணா நகரில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறேன். என்னுடைய பிஸ்னஸ் விஷயமாக பல்வேறு உடல் பாதைகளில் எனக்கு ஏற்பட்டதில் எனக்கு 3 இரத்த குழாய் அடைப்பு ஏற்பட்டுச்சு. அது விஷயமாக எனக்கு மன உளைச்சல் ஏற்பட்டுச்சு. அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணுங்கிற கட்டாயத்தில் நான் இருந்தேன். ஆனால் ஆப்ரேஷன் இல்லாமல் நான் அந்த பிஸ்னஸில் அந்த நோயிலேருந்து நான் தப்பிக்கணுங்கிறது இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது இவரை பற்றி என்னுடைய குடும்ப நண்பர் ஒருத்தர் சொன்னாங்க, சாரை பற்றி, எம் சங்கர் சார் இந்த மாதிரி அக்குப்பஞ்சரில் க்யூர் பண்ணாருன்ட்டு. அப்போ நான் ஒரு சில பேர்கிட்ட சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, இல்லை அக்குப்பஞ்சருங்கிறது இதெல்லாம் நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு இது இல்லை, நீ போய் ரிஸ்க் எடுத்துடாது அப்படின்னாங்க. நான் இறைவனை நம்புகிறவன், ஏதோ ஒரு என் காரணத்துக்காக தான் இறைவன் என் காதில் இந்த செய்தியை போடுறான்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு இவர்கிட்ட வந்தேன். வந்ததுக்கப்புறம் அந்த 3 இரத்த குழாய் அடைப்புகளுக்கு சார் எனக்கு 20 சிட்டிங்ஸ் வேணும்னாரு. 20 சிட்டிங்ஸை நான் பண்ணிட்டேன் முழுமையாகி. ஆனால் நான் வரும்போது எனக்கு மூச்சு வாங்கும். எனக்கு நடை படிக்கட்டில் ஏறும்போது எனக்கு தெரியும் உள்ளுக்குள்ளே எனக்கு அவ்வளோ ஒரு பலவீனமான நிலையில் இருந்தவன் இன்றைக்கி பிரிஸ்காக நான் படிக்கட்டில் ஓடக்கூடிய நிலையில் எனக்கு என் உடல்நிலை ஆகிருக்கு. இதே நிலையில் என் மனைவிக்கு கால் வலின்னா ரொம்ப மிகப்பெரிய கால் வலி வரும். அந்த கால் வலியில் துடிச்சிருவா. இவளை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் இறைவா என்னால் வழி ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு நினைக்கும்போது டாக்டர்ஸ்லாம் அதுக்கு அதை பண்ணும் இதை பண்ணுன்னு சொல்லும்போது பயந்தேன். நான் இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த கால் வலிங்கிறது அவளுக்கு இல்லாத ஒரு நிலை ஆகிப்போச்சு. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ரிலேஷன்ஸில் சுகர் ஓவராக இருந்த ஒரு பையனை கொண்டு வந்தேன். ஏன்னா எனக்கு இது உண்மையாக பொய்யான்னு நான் தெரிஞ்சுக்கணுங்கிறது உள்ளுக்குள்ளே ஒரு இது. அவனுக்கு அவன் ஒரு 10 நாள் 15 நாளில் அவன் சுகரில் பெரிய நிலையில் அவன் வீக்காகி போய் அவன் பெட் ரிட்டன் ஆக போகிறாங்கிற சொன்னாங்க டாக்டர்ஸ். அவனை கொண்டு வந்தால் இப்போ அவன் பக்காவாக பிரிஸ்காக நடக்க ஆரம்பிச்சிட்டான், பசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்ட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு இப்போ மிகப்பெரிய ஆச்சரியம் என்னென்னா, சார் நீங்கள் தான் எனக்கு கடவுள்ன்றான். ஏன்னா அவன் டாக்டர் தான்டா கடவுள்ன்றான். இல்லை நீங்கள் எனக்கு வழிகாட்டினே நீங்கள் தான்றான். அது இல்லாமல் 4.5 வருஷமாக கிட்னி பேஷண்ட்டாக இருந்த ஒரு பையன், அந்த கிட்னி பேஷண்ட்னா டயாலிஸ் 2 டைம்ஸ் வீக்லி, ஒரு கல்யாணம் ஆகாத 28 வயசு பையன். அவனுக்கு சரி இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னு பார்க்கணுன்னு அவனுக்கு நான் கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தா அவன் என்ன சொன்னான், எனக்கு பசி எடுக்குது சார், எனக்கு இப்போ யூரின் பாஸ் ஆகாது, எனக்கு பாஸ் ஆகுது சார்னா. எத்தனை சிட்டிங்கில்? 12 சிட்டிங்கில். இப்போ அவர் சொல்கிறாரு, எப்படி சார் கட்டாயம் நான் குணப்படுத்தி தானேன் அப்படின்றாரு. இப்படி பல்வேறு விதமான, அதாவது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஆனால் நம்ப முடியல, நம்பாமல் இருக்க முடியல. ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் இந்த அற்புதத்தை நம்ம வெளியில் சொல்லி 4 பேர் பலனடையணுங்கிறதுக்காக தான் சொல்கிறத தவிர இது அட்வர்டைஸ்மெண்ட்டோ மற்ற ஏதோ எனக்கு கிடையாது. அது சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. இல்லாததை மிகப்படுத்தி சொல்ல வேண்டிய அவசியத்தில் நான் இல்லை. நான் உண்மையை பேசுகிறவன், இறைவனை வணங்குறவன், என் பெருமாள் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், இது அத்தனை அற்புதங்கள் உண்மை தான்.
இந்த உண்மையை வந்து அவர் வாங்குகிற ஒரு ஃபீஸோ, அவர் வாங்குகிற ஒரு அவரை பார்க்குற ஒரு நிலையிலையோ இவர் இதை செஞ்சிருவாரோங்கிறது முதல்ல நமக்கு ஒரு சந்தேகமாக தான் இருக்கும் அவரை பார்க்கும்போது. ஆனால் அதுக்கப்புறம் அவர் நடத்துகிற அற்புதங்களை பார்க்கும்போது இவருக்கும் பின்னால் ஏதோ ஒரு சக்தி, அதோட இவருடைய மருத்துவம், இது எல்லாம் சேர்ந்து தான் இங்கே குணப்படுத்துதுன்னு நாங்கள் நம்புகிறோம். இது போன்ற பயனுள்ள நேர்காணல்களை காண ஹலோ சிட்டி டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.